ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜ் ஒயிட் குருமா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் நான் எடுத்து வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு 1, கேரட்டு, பீன்ஸு, இதோட குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கோஸ், வெங்காயம், தக்காளி ஒரு 3 பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸ்பைசி ஐட்டம் சேர்க்கறதுனால பச்சை மிளகாய் வந்து காரம் கம்மியா நான் எடுத்திருக்கேன். அதனால 3 மட்டும் போதுமானது. இப்போ எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம வந்து குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். பச்சை மிளகாய் வந்து அரைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம். அதனால அதில பச்சை மிளகாய் நீங்க போட வேண்டாம். இப்போ ஒரு ஜார்ல தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு ஏலக்காய், ஸ்பைசி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு கடல் பாசி, பட்டை, அன்னாச்சி பூ, அதுக்கப்புறமா உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு கிராம்பு. இதோட நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கிப் பண்ணுறதுன்னா அந்த முந்திரி பருப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக 2 ஸ்பூன் நான் வந்து கடல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்குது. ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து பாயில் ஆகும்போது இந்த திக்னஸ் நம்மளுக்கு சரியான அளவில் இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை பேஸ்ட் வந்து ரொம்ப மையம் இல்லாமல் ஓரளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பாதி இப்போ மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து மிளகாய் நம்ம பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசி இருக்கிறதுனால காரமே கரெக்டான அளவாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்து அந்த விழுதை வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் குக்கரில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதோட சேர்த்துக்கோங்க. தண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலர் வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி வேணும்னுவாங்க குருமா. சிலர் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம இதை வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸில் வந்து சால்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இறக்கிட்டு கூட நம்ம இதில் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த ஸ்பைசி ஐட்டம்லாம் அரைச்சி ஊற்றிருக்கனால கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குருமா வந்து உங்களுக்கு சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாவே டேஸ்டான ஒரு டிஷ்ஷாக தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் போடும்போது குழந்தைங்க வந்து இந்த 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 வெஜிடபிள் வேணாம், அந்த வெஜிடபிள்ஸ் வேணான்னு எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக இது வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஸோ கடுகு போட்டிருக்கோம். கடுகு பொரிஞ்சுன்னா பிரிஞ்சி இலை போட்டு நம்ம கருவேப்பிலை போட்டு அப்படியே தாளித்து எடுத்து அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கஸ்தூரி மெட்டி இருந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் குருமாவுக்கு எப்பயுமே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எப்பயுமே நம்ம சேனலுக்கு வேணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.